அதாவது இப்போ என்ன மேட்ருனா, நான் வந்து என்னோடய லைஃப்பில் இங்கே இருக்கிறேங்க. இங்கிருந்து படிப்படியாக அப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு நான் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. யாராவது எனக்கு சொல்லித்தர முடியுமா ப்ளீஸ்? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நவ் லெட் அஸ் வாட்ச். நம்பர் 1, ஸ்கூல் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், வேலைக்கு போகிற ஒரு பையன், பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பிஸ்னஸ்மேன், யாராக இருந்தாலும் சரி, அவங்களோட லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டெஃபினட்டாக பிளான் பண்ணி ஆகணும். ப்ரீ பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் அமையும். அப்போ நம்மளுக்கு எந்த ப்ரெஷருமே இருக்காது. இன்றைக்கி வந்து நான் ஆஃபீஸ் போகிறேன், ஆஃபீஸில் வந்து எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் நடந்துச்சு, நாளைக்கும் எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வரும், அதை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன், எப்படி பிளான் பண்ணி அதை நான் டேக்கிள் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு பிளான், அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வேணும். இது ஆஃபீஸ்க்கு மட்டும் கிடையாது, நம்மளோட லைஃபுக்கும் செட் ஆகும். இப்போ புக்கில் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பையன்கிட்ட போய் நீங்கள் கைடு கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்பில் ஒவ்வொரு நாளையும் நம்ம ஜேர்னலிங் பண்ணணும். அடுத்த நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணியே ஆகணும். நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன், லஞ்ச் எப்பவுமே ஸ்கிப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுங்க. டெய்லியும் டெஃபினட்டாக 3 வேளை சாப்பிடுங்க. ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களோட லைஃப்பில் டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணுறது மூலமாக உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்பவே அதிகமாகும். லைஃப்பில் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கட்ஸ் ஒன்று உங்களுக்கு வரும். அண்ட் இதெல்லாமே கட் பண்ணிவிட்டு, ஐ மீன் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் இதெல்லாமே சாப்பிட்றத கட் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போய் அவசரமா இதை விட முக்கியமான வேலை நம்ம எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஆப்வியஸ்லி நம்ம வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதே லைஃப்பில் நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பாடியை கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்பர் 3, நீ பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறியா? அதுக்காக ஒர்க் பண்ணு. நல்ல கிரிக்கெட்டர் ஆகணும்னு நினைக்கிறியா? தொடர்ந்து விளையாடிக்கிட்டே இரு. ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு நினைக்கிறியா? இப்போவே பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணு. ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா? அதையும் இப்போவே ஸ்டார்ட் பண்ணு. உங்களுக்கு லைஃப்பில் என்ன பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது அதை குறை சொல்றதுக்கு, அதை இழுத்து வர்றதுக்கு 1000 பேர் 1000 விதமா பேசுவாங்க. அதெல்லாமே கொஞ்சம் கூட காதிலே வாங்காம உழைச்சிக்கிட்டே இருங்க. நமக்குள்ள ஒரு குரல் கேட்கும், அவனுக்கு தெரியும் நமக்கு எது பிடிச்சிருக்கு, எது பிடிக்கல, எது வரும், எது வராது, எது பண்ணால் நம்மளோட லைஃப்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்னு எல்லாமே. ஸோ மற்றவங்களோட ஒப்பீனியனை தயவு செஞ்சு கேர் பண்ணிக்காதீங்க. உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுக்கு இது தோணுதா பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருங்க. நம்பர் 4, பையனாக பிறந்தா டெஃபினட்டாக நம்ம வேலைக்கு போகணும், நிறையா சம்பாதிக்கணும். ஏன்னா அதை வச்சு தான் இந்த சொசைட்டியில் நம்மளை எடை போடுறாங்க, நம்மளோட வேல்யூவை வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க. நம்மளோட ரிலேட்டிவ்ஸே கூட நம்மளை பார்த்தாலே, தம்பி நீ எங்கே வேலைக்கு போகிற, என்ன சம்பாதிக்கிற அப்படின்னு தான் கேட்குறாங்க. மோரோவர் அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம எதுவுமே வேலைக்கு போகிறது கிடையாது. ஃபினான்ஷியலாக நம்ம வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வேலைக்கு போகிறோம். அண்ட் நம்ம சூஸ் பண்ணுற கெரியர் வந்து நமக்கு பிடிச்சதாகவும் இருக்கணும். எப்படி நம்மளோட கெரியரை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணால் செக் பண்ணி பாருங்கள். டெய்லியும் வந்து நம்மளோட கெரியரை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், புதுசாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளோட லைஃப்பில் வந்து 70% ஆஃப் ப்ராப்ளம் வந்து நம்மளோட கெரியர் கரெக்டாக இருந்தாலே எல்லாமே சரியாக போயிடும். நம்பர் 5, லைஃப்பில் வந்து நம்மளை வந்து யார் கூடயுமே கம்பேர் பண்ணாதீங்க. இவனுக்கு மட்டும் இப்படிலாம் நடந்துருச்சு, எனக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, இப்படிங்கிற தாட் எல்லாமே தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க. அப்படி புலம்புறதுக்கு பதிலாக நம்மளை டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அப்படி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு லைஃப்பில் ஏகப்பட்ட ஃபெயிலியர், அசிங்கம், அவமானம் இது எல்லாமே வரும். ஸோ வந்து எல்லா அசிங்கத்துக்கும், எல்லா அவமானத்துக்கும், எல்லா ஃபெயிலியருக்கும் நான் வந்து எப்பவுமே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த லைஃப் ஃபுல்லாக உங்களால் எதுவுமே சாதிக்க முடியாது, எதுவுமே வந்து ப்ரொடக்டிவாக பண்ணவே முடியாது. இப்படி பண்ணுறதால இது ஃபெயிலியர் ஆயிடுச்சா, ஓகே நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இதை நான் அவாய்ட் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்துக்கு போய்கிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து யார் யாருக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட தாட் என்னங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மேனை நீங்கள் அடிக்கடி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை.